வணக்கம். திருக்குறள் காதலர்கள் முன் நான் உரையாடுவதில் ஒரு இளைஞனாக உணர்கின்றேன். திருக்குறள் காதலர்களே, நாம் திருக்குறளை ஒவ்வொரு குறளாக படிக்க, அதை வாசிக்க, அதை நேசிக்க கற்று வருகிறோம். திருக்குறளின் பாயிரவியலில் 40 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. அதாவது 4 அதிகாரங்கள்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்கள். கடவுள் வாழ்த்து கடவுளின் பெருமையை பேசிற்று. வான் சிறப்பு மழையின் பெருமையை பேசிற்று. நீத்தார் பெருமை பற்றற்ற துறவியரின் பெருமையை பேசுகிறது. பின்னால் அரண் வலியுறுத்தல் வரப்போகிறது. இந்த நீத்தார் பெருமையின் நிறைவான குறளை, 10வது குறளை நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். அந்த குறள் என்ன தெரியுமா? அந்தணர் என்போர் அறவோர், மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். திருவள்ளுவர் துறவியரை முன்னரேயே நிறைமொழி மாந்தர் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது திருவள்ளுவர் துறவியரை அந்தணர் என்ற சொல்லால் விളിக்கின்றார். அறவோர் என்றால் துறவு அறத்தை மேற்கொண்டவர்கள் அறவோர். இந்த அறவோர் எப்படிப்பட்டவர்கள்? அந்தணர். அந்தணர் என்றது ஓர் இடுகுறி பெயர் என்று, அது ஒரு காரண பெயர். இந்த துறவியருக்கு உள்ள அடிப்படையான குணம் என்ன? அருளுதல், உயிர்கள் பால் இரக்கப்படுதல், உயிர்களை கடைத்தேற்றுதல். தன் அன் என்று இந்த அந்தணன் என்ற சொல்லை பிரிக்கலாம். என்றால் நீர், தன் என்றால் குளிர்ச்சி, அன் என்பது ஆண்பால் விகுதி பெயர். அதாவது ஈரம் உடையவர்கள், அருள் உடையவர்கள், அறத்தின்பால் துறவு நெறியில் நிற்பவர்கள். இவர்கள்தான் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர். சரி, இவர்கள் யாரிடம் அருளை காட்ட வேண்டும்? பிற மனிதர்களிடம் அருளை காட்ட வேண்டுமா? அரசனுக்கு அருள் புரிய வேண்டுமா? அல்லது மற்ற எல்லா உயிர்க்கும், அதாவது விலங்குகள் உட்பட? வள்ளலார் சொன்னாரே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அவ்வாறு பயிர்களுக்கு கூட அருளை செய்பவர்கள் அந்தணர்கள். மற்ற உயிர்க்கும் செந்தன்மை. செந்தன்மை என்பது என்ன? எந்த வகையிலும் தீமையில்லாத தன்மை, ஒரு உயரிய அருளினை செய்யும் தன்மை. பூண்டு ஒழுகலான் என்று ஒரு தொடர் இருக்கிறது. பூணுதல் என்றால் என்ன? பூணுதல் என்றால் ஒருபோதும் கைவிடாது ஏற்றுக்கொள்பவர்கள். ஒரு நெறியை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் அதை ஒருபோதும் அந்த நெறியை கைவிடாதவர்கள். இவ்வாறு இத்துறவியர் அருளினை செய்வதை, எல்லா உயிர்களுக்கும் இறங்குவதை ஒருபோதும் கைவிடாது இருப்பதால் ஒரு தண்ணீரை போன்று குளிர்ச்சியாக ஈரம் கசிவு உடையவர்களாக இருப்பதால் அவர்களை அந்தணர் என்றார் திருவள்ளுவர். யார் அந்தணர்? துறவு நெறியில் நிற்பவர்கள் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர். எதனால் அவர்கள் அந்தணர்? அவர்கள் மற்ற எவ்வுயிர்க்கும், இந்த உயிர் என்று இல்லாது எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், செந்தன்மையை வெளிப்படுத்துபவர்களாக உள்ளதால் அவர்கள் அந்தணர் என்றார் திருவள்ளுவர். நீத்தார் பெருமையை இவ்வாறு 10 குறட்பாக்களில் மிகவும் விரிவாக பேசியுள்ளார் திருவள்ளுவர். எனவே நாம் ஞானியரை போற்ற வேண்டும். நாம் இந்த உலகத்தை தத்துவமாக பார்த்தவர்களை போற்ற வேண்டும். நாம் இந்த உலகத்தின் பருப்பொருட்களிலிருந்து சூக்கும பொருட்களை அறிந்தவர்களை போற்ற வேண்டும். இந்த உலகம் அறியாத விடைகளுக்கு, உலகம் அறியாத புதிர்களுக்கு விடை தேடியவர்களை போற்ற வேண்டும் என்பதே நீத்தார் பெருமை வாயிலாக திருவள்ளுவர் நமக்கு வலியுறுத்தும் கருத்து என நாம் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.